வணக்க மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். எடப்பாடியை மிரட்ட அமித்ஷாவா? தொகுதி பங்கீடு பாஜகவிற்கு 31 தொகுதிகளாம். கூட்டணி கட்சிகளுக்கு அவரே பிரித்து கொடுத்தார். இன்று உடன்பாடு கையெழுத்து என்று வாய்ப்பாம். வாங்க விடிவை முடிவாக்கின்றாம். அதாவது தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளுமே கண்டிப்பாக தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறதா. இதன் நிலையில்தான் கண்டிப்பாக தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் தங்கள் கூட்டணி தொகுதி பங்கிடன அரசுகளில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டது. அந்த வகையில்தான் அதிமுகவோ பாஜகவுடன் கூட்டணி வைத்தனதான் இன்று வரை எந்தெந்த தனது கூட்டணிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை கண்டிப்பாக இன்னும் அறிவிக்கப்படாத சூழல்தான் தமிழக அரசியலிலே கண்டிப்பாக ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. தமிழகத்தில் உள்ள இந்த 5 முனை போட்டி உருவாகிய நிலையில்தான் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை எடப்பாடி அவர்கள் முன்னணியில் அமித்ஷா அவர்கள் பங்கீடு செய்திருக்கிறாராம். அதாவது பாஜகவிற்கு 31 தொகுதிகள் முடிவாகியுள்ளது. சென்னையில் அதாவது பங்கீடு ஒப்பந்தம் இன்று முறைப்படி கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி அதிமுக கூட்டணிக்கிடையே கண்டிப்பாக ஒரு பெரும் போட்டி உருவாகியுள்ளதாம். அதேபோல் 3வது 4வது இடத்துக்கு தாவைக்கா மற்றும் நாம் தமிழர் கட்சியெல்லாம் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறது. 5வது அணியாக பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் சசிகலா ஆகியோர் இணைந்து உருவாகி இருக்கிறார்களாம். அதனால்தான் தமிழகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 5 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறதா. மேலும் திமுக கூட்டணியை பொறுத்தவரை ஏற்கனவே இருக்கும் கட்சிகளோடு ஒரு புதிய கட்சிகள் சேர்ந்து இருக்கிறது. இதனால்தான் திமுக கூட்டணியில் பலம் பொருந்திய கட்சியாக பார்க்கப்பட்டு வருகிறது. எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுக கூட்டணியை பல கூறுகளாக பிரித்திருக்கிறதா. குறிப்பாக அதிமுக என்றாலே கட்சியே பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறது. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றாக சேர்க்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அவர்கள் கூட்டணி வேண்டுமானால் வரட்டும், கட்சியில் சேர்க்க முடியாது என்று ஒரு அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டார். இதனால்தான் பன்னீர்செல்வம் தலையான அணியினர் திமுகவில் அண்மையில் தங்களை இணைத்துக் கொண்ட செய்திதான் அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. செங்கோட்டையினை தாவைக்காவில் சேர்த்து விட்டார்கள். சசிகலா தனியாக ராமதாசுடன் அணி சேர்ந்துள்ளார். அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் இடம்பெறும் என்று கூறப்பட்டு வந்த இந்த தேமுதிக கூட திடீரென திமுக கூட்டணியில் சேர்ந்துவிட்டது. இது அதிமுக கூட்டணிக்கு ஒரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா. இந்நிலையில்தான் தேமுதிக இல்லாததா தங்களுக்கு கூடுதலாக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று அதிமுகவிடம் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதனால்தான் பேச்சுவார்த்தை எடப்பாடி பழனிசாமி தள்ளி போட்டு விட்டாராம். மேலும் தாவக்காவை கூட்டணிக்குள் இழுவது என்பது பாஜக மேலிடம் பேச்சுவார்த்தை ரகசியமாக நடத்தியிருக்கிறதாம். இதனைத் தொடர்ந்து அப்போது 90 தொகுதிகள், ஒரு துணை முதல்வர், 2 அமைச்சர் பதவிகளை தாவைக்காவை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று பாஜக கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அதிமுக மட்டுமே ஆட்சி அமைக்கும், கூட்டணி அமைச்சர்கள் கிடையாது, தாவைக்காவிற்கு 30 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என்று ஒரு பிடிவாதமாக கூறிவிட்டார். இதனால்தான் தாவைக்கா 234 தொகுதியுமே தனித்துதான் போட்டியும் என்று அறிவித்திருக்கிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.